ஆனையரவுக்கு வந்துட்டோம். இதில் வந்து முதல் வச்சு போகிற ரோட் சைட்டோடைய இதில் ஒரு ஓ ஓ 40 ரூபாய் ஒரு ஓமந்தைக்கு போகிற வழியில் திருப்பவும் ஒரு கைவேப்புலி ரோட் சைட்லேயே ஒரு மேலே குன்று ஒன்று இருந்தது. அதுக்கு மேலே வந்து இதுக்காலையெல்லாம் யானை வந்து போகிறதால அது வெற வழியிலே இப்படி தான் இங்கால வயல் இப்படி நடுவுக்கு மரம் இருக்குது. அப்படியே ஒரு ரோட் சிலாவத்தில் இருக்க முன்னேஸ்வரர் கோயிலுக்கு நாங்கள் வந்திருக்கோம். 5வது தரம் போலீஸ் மறைச்சிட்டினா இப்படியெல்லாம் நடக்கு. நீங்கள் கொஞ்சம் ட்ராஃபிக்கை பாருங்க இப்படி இருக்குண்டு காடு. வணக்கம், நானும் யோகி. இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறீங்கன்னு சொல்லிச்சேன்னா, இன்றைக்கு வந்து நானும் ஃப்ரெண்டும் இந்தியாவில் வந்து நிற்கிறது வந்து நண்பர் விவேக். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு, நிறைய வீடியோ வந்திருப்பேன். இப்போ நாங்கள் 2 பேரும் ஒரு தொலைதூர பயணம் போக போகிறோம். எங்கன்னு சொன்னால் எங்கன்னு வீட்டில் இருந்து சரியா 410 கிலோமீட்டர் இருக்கிற இடம் கொழும்புக்கு தான் போகிறோம். கொழும்புக்கு வந்து என்னத்துக்கு என்ன சொன்னால் 24ஆம் தேதி வந்து நத்தார் தினம் வந்து வருது. 24 25 நத்தார் தினம் வந்து வருது. அதை கொண்டாடுறதுக்கு நாங்கள் இங்கேருந்து கொழும்பு நோக்கி பயணம் செய்ய போகிறோம். இந்த வீடியோ எதை பற்றி இருக்க போகுதுன்னு சொல்லிச்சுன்னா, இப்போ போகிற வழியில் இப்போ எங்கள் வீட்டில் இருந்து கொழும்புக்கு போகிற வழியில் இருக்கிற எல்லா இடங்களையும் அப்படியே பார்த்துட்டு போவோம். இது ஒரு மோட்டோ உலகிங் வீடியோ மாதிரி தான் இருக்கும். வாங்க அப்படியே வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து நேரம் வந்து சரி ஒரு 6 மணியாக ஆகுது. சரியா இங்கேருந்து மெப்பில் பார்த்தோன்னா ஒரு 8 மணித்தியாலம் காட்டினது மெப்பில். ஆனால் நாங்கள் போக கூட தான் ஆகும். போகிற வழியில் பார்ப்போம் என்னெல்லாம் நடக்குதுன்னு சொல்லி உங்களுக்கு நான் வீடியோவில் காட்டுறேன். இந்த சேனலுக்கு யாராச்சும் புதுசாக வந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கொஞ்சம் லைட்டாக வந்து விடிஞ்சிட்டுது. இந்த டைம் எல்லாம் எங்கள் ஊரில் வந்து ஆக்கள் பெரும்பாலும் இருக்க மாட்டோம். நாங்கள் வேலைக்கே போக தான் பார்த்தது என்னென்னா கொஞ்சம் லேட் ஆகிட்டு. ஆனால் விடியப்புறம் போனால் தான் கேமராவுக்கு வீடியோ வந்து நல்ல கிளியராக இருக்கும். அதால் கொஞ்சம் லேட்டாகி போகிறதால பிரச்சனை இல்லை. பைக்கு வந்து பெட்ரோல் அடிக்கணும். பெட்ரோல் அடிச்சுட்டு வந்து அப்படியே வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். நேரம் சரியாக இப்போ ஒரு 6:26 மருதனாபுரம் பெட்ரோல் செட்டு பக்கத்தில் வந்துட்டோம். பெட்ரோல் வந்து லிட்டர் 380 ரூபாய். ஃபுல் பண்ணி விடுவோண்ணா. ரைட் சரியே ஓகே. மருதனாபுரம் பெட்ரோல் செட்டில் வந்து பெட்ரோல் அடிச்சிட்டோம். பெட்ரோல் வந்து ஏற்கனவே அடித்தது இருந்தது. அதால் வந்து 2800 ரூபாய்க்கு பெட்ரோல் அடிச்சிருக்கிறோம். இந்த பெட்ரோல் அடித்தது வந்து இப்போ நாங்கள் கொழும்புக்கு போகிறதுக்கு காணும்னு நினைக்கிறேன். பார்ப்போம். சரியாக சோர்வனே சொல்லலாது. சிலது பெட்ரோல் கூட முடிஞ்சாலும் முடியும். ஆனால் இது வந்து ஒரு லிட்டருக்கு ஒரு 40க்கு மேலே மைலேஜ் தரும். அதனால் கொஞ்சம் பிரச்சனை இல்லை. 9 லிட்டரும் 680 மில்லி லிட்டரும் வந்திருக்கு. இதில் இந்த அப்படியே நாங்கள் நேராக போவோம். இனிவில் ரயில்வே ஸ்டேஷன் இதை தாண்டி தான் போய் கொண்டிருக்கிறோம். கைதடியிலேருந்து சாவச்சேரி போகிற ரோடு அதுக்கு இடையில் தான் இந்த கோயில் வந்து இருக்குது. இந்த கோயில் தான். இந்த கோயிலில் வந்து எங்கேருந்து அங்கேருந்து இப்போ இங்கே வந்தாலும் இங்கேருந்து இந்த பக்கம் போனாலும் இந்த கோயிலில் வந்து சாமி கும்பிட்டு தான் போயினோம். கோவிலுக்கு முன்னு ஒரு கடை ஒன்று இருக்குது. இங்கே வந்து கற்பூரம் கொண்டு வந்துடுறாங்க. சாமி கற்பூரம் கொண்டு தரீங்களா? இல்லை ஒன்று தாங்க. பஸ் போகிற ஸ்பீடை பாருங்க. இது வந்து ஏனையன் ரோடு தானே. அதெல்லாம் வந்து பஸ் வந்து நல்ல ஸ்பீடாக போகுது. தெருவடி பிள்ளையார் கோயிலில் வந்து சாமி கும்பிட்டு அப்படியே நாங்கள் வெளிக்கிட்டோம். இனி அப்படி அங்கால ஒரு முருகண்டி கோயில் ஒன்று இருக்குது. முருகண்டி பிள்ளையார் கோயில். அங்கேயும் போய் நின்றுட்டு தான் போவோம். போய் அந்த கோயில் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. முருகண்டி கச்சான் வந்து அங்கே வந்து ஃபேமஸ். வேண்டி சாப்பிடுவோம். இந்த இடத்தால நீங்கள் பைக்கில் போகிறீங்களாண்டா, இப்போ யாழ்ப்பாணத்துலேருந்து ஏனையன் ரோட்டால் இப்போ நீங்கள் பவுனியா அதை தாண்டி வேறு இடங்களுக்கு போகிறீங்கன்னா இந்த இடத்த கொஞ்சம் கவனமாக நீங்கள் போக பாருங்கள். ஏனெண்டா டிப்பர் வேன் பஸ் எல்லாம் நல்ல விதத்தில் வருது. நாங்கள் விடுற சின்ன பிள்ளையால் பெரிய ஆபத்தில் போய் முடிஞ்சிடும். அதனால் கவனமாக பைக் ஓடுங்க. இந்த இடத்த பாருங்க எப்படி இருக்குன்னு. நல்ல வெட்ட வழியான ரோட். சூரியன் இன்னும் முதிக்கலை. சாவச்சேரி பஸ் ஸ்டாண்டை தாண்டி போய் கொண்டிருக்கிறோம். சரியாக வந்து 7 மணிக்கிட்ட இங்கே வந்துட்டோம். இப்போ இதிலேருந்து இந்த பக்கத்துலலாம் போகணும். இங்கால வந்து மிக கவனமாக போகணும். என்னத்துக்கு நான் வீடியோவில் சொல்கிறேன். எத்தனை கிலோமீட்டர் ஸ்பீடில் போகிறோன்னு கீழே குனிஞ்சு பார்க்க வேண்டியதாக கிடக்கு. ஏன்னா அந்த பேக் வந்து முன்னுக்கு இருக்கிறதால கொஞ்சம் கரைச்சலாக இருக்குது. இந்த ரோட்டில் வந்து பைக்கின் ஸ்பீட் லிமிட் வந்து 70. நாங்கள் 65 தான் போகிறோம். அதால் பிரச்சனை இல்லை. போகிற வழியில் பாருங்க. இங்கால வந்து நிறைய தென்னந்தோப்பு எல்லாமே இருக்குது பாருங்க. இங்கால வந்து மெயினாக தென்னந்தோப்பு தான் நிறைய கூட இருக்குது.
இப்போ நாங்கள் நிற்கிற இடம் வந்து புதுக்காட்டுக்கு உள்ளுக்கு நாங்கள் வந்துட்டோம். இப்போ இதுக்கு வந்து மாடுன்ற பிரச்சனை நிறைய இருக்கும். இப்போ இரவில் வந்து நீங்கள் இதால் எல்லாம் போகிறீங்களா இருந்தால் இதுக்கால மாடெல்லாம் சிலது இந்த ரோட்டில் எல்லாம் படுத்துருக்கோம். ஜக்கச்சிக்கு நாங்கள் வந்துட்டோம். அப்படியே இதில் இருந்து நேராக போனால் ரீஜா ஆர்கானிக் ஃபார்ம்னு சொல்லி ஒரு நல்ல ஒரு இடம் உண்டு. அங்கே வந்து ஒரு நாள் ஃபுல்லாக அந்த இடத்துலேருந்து சுற்றி பார்க்குறதுக்குரிய நிறைய இடம் இருக்காங்க. அங்கே போயிடாது. இப்போ இதுலேருந்து நாங்கள் அப்படியே இதால் போகணும். இப்போ அந்த ரீஜா ஆர்கானிக் ஃபார்முக்கு போகிறோன்னா அப்படியே நேராக போய் அதில் ஒரு போட் இருக்குது. அந்த போட்லேருந்து அப்படியே நீங்கள் இடது பக்கம் திரும்பினா அந்த இடத்துக்கு போய்கொள்கிற மாதிரி இருக்குது. இந்த ரோட் தான். இதிலேருந்து நாங்கள் அப்படியே நேராக போகிறோம். இந்த இடமெல்லாம் எனக்கு தெரியும். வேண்டாம், நிறைய தரம் நான் பைக்கில் போயிருக்கேன். இங்கால நிறைய தரம் இல்லை, ஒரு 4-5 தரம் போயிருக்கிறேன். இதோட 6ஆம் தரம் வைங்க. இப்போ இதால் போய்கொண்டிருக்கிறேன். அதால் வந்து மேப் வந்து பார்க்கல. வவுனியா தாண்டின அப்புறம் தான் மேப் வந்து பார்க்கணும். ஏன்னா அங்கே வந்து பெரும்பாலும் எனக்கு இடங்கள் தெரியாது. பார்ப்போம். இந்த இடத்துல எல்லாம் ஹைவே போலீஸ் நிற்கிறது அதிகமாக இருக்கும். நீங்கள் வந்தால் அந்த ஸ்பீட் போர்ட்டில் இருக்கிற லிமிட்டை பார்த்து பைக் ஓடிக்கொள்ளுங்க. பைக்குன்னா என்ன வேணும்னாலும் ஸ்பீட் போர்ட்டுக்கு உள்ளே நீங்கள் ஓடினா சரி. ஆனையரவுக்கு வந்துட்டோம். இதில் வந்து முதல் செக் பாயிண்ட் இருக்கும், ஆர்மி செக் பாயிண்ட். இப்போ வந்து இதில் இல்லை. எஞ்சால் வந்து ஒரு ரயில்வே ட்ரக் கொண்டு போகுது. அடுத்தது அதுக்கு முன்னுக்கு பாருங்க ஒரு கடலோர பிரதேசம் தான். நீங்கள் அதில் நல்லா இருக்கு பாருங்க. இந்த இடமே நல்லா இருக்குது. நேரம் சரியாக 7:35. பிறந்தன் சந்தியில் வந்து நிற்கிறோம். இதிலேருந்து அப்படி என்ன மாதிரி கொஞ்சம் தூரம் தான் இருக்குது முருகண்டிக்கு போகிறதுக்கு. இதில் என்னத்துக்கு நின்றுனாங்கள்டா எங்களோட பின்னுக்கு வந்த ஃப்ரெண்ட் படி எனக்கு தலையச்சது வந்துட்டு சரி எண்ணிட்டு இதில் நின்று தண்ணி குடிச்சிட்டு அப்படியே நாங்கள் போகிறோம். இது வந்து டீசல் விற்கிற கடையடா, இங்கே இருக்காது. தண்ணி பண்ணுறதுக்கு நான் வெற வழியில் ஒரு 6-7 இடத்துக்கிட்ட போலீஸ் வந்து நின்று ரோட்டில் வந்து கிளிநொச்சிக்கு நாங்கள் வந்துட்டோம். இந்த இடத்துல என்ன ஸ்பெஷல்ண்டா போகிறதுக்கு ஒரு ரோட், அடுத்து அங்கேருந்து இஞ்சால போகிறதுக்கு ஒரு தனி ரோட். பெரிய ரோட் வந்து இது வந்து 2ஆக பிரிச்சிருக்கணும். இது வரைக்கும் இன்னும் கடையே திறக்கல. 1-2 கடை தான் இப்போ திறந்துருக்கணும். இப்போ ஒரு 7:40 கிட்டே ஆகுது நேரம். இந்த கிளிநொச்சி போகிற ரோட் சைட்டோடைய இதில் ஒரு பெரிய கோவில் ஒன்று இருக்கு பாருங்க. விழுத்துறா நான் சொன்னா தானே, இந்த ரோட்டால் மாடு கூட குறுக்க போகுது. முருகண்டி பிள்ளார் வழி வந்துட்டோம். இதில் இருந்து இங்காலி பக்கம் 11 கிலோமீட்டர் தான் அக்ராயனுக்கு போகிறதுக்கு. இந்த முருகண்டி பிள்ளார் வழிக்கு வந்தால் பழமை அனுப்பாடுற ஒரு இடம் ஒன்று இருக்குது அங்காளி பக்கம். அதில் வந்து அங்கால ஒரு ஐயா வந்து கச்சாமத்து பண்ணிப்பார், ஒரு சின்ன கடை ஒன்றில். அங்கே போய் அந்த ஐயாட்ட கச்சானம் பண்ணி கொண்டு சாமி கும்பிட்டு அப்படியே போயிடுவோம். இது ஒரு ஆபத்தான பெண்டு, ஏன்னா அங்கேருந்து வந்தாலும் தெரியாது. ஆரோக்கியானம் ஐஸ்வர்யானம் அபிவிருத்தியர்த்தம் கடவுள் பற்றி முருகண்டி கோயிலில் வந்து சாமி கும்பிட்டு அங்கே வந்து கடையில் வந்து ஒரு வடையும் ஒரு நெஸ்கோப்பையும் குடிச்சினாங்களே. என்ன வெற வழியிலேயே வீட்டை இந்த குடிச்சிட்டு வந்தாங்க, அதால் இதாக இல்லை. அடுத்து இந்த அம்மா மாட்டை வந்து கச்சான் கொண்டுவோம். ஆமாம், இந்த பேக்கெட் எவ்வளோ? ஒன்று தாரீங்களே? ஒன்று தாங்க. ஒன்று இது நீங்களே வறக்குறீங்களே விட. பேக் தேவையில்லை இது. இந்த கடை அப்படியே விடிய வரையும் திறந்துருப்பீங்களா அப்படியே? இது என்னென்னு தெரியுமா உனக்குடி? நைஸ். இது முதல்ல சின்ன வயசில் சாப்பிட்டது. இது சாப்பிட்டு ஒரு 5 வருஷத்துக்கு முதல்.
இதில் பவுடர் எல்லாமே இருக்குது பாருங்கள். நாங்கள் கொழும்புக்கு போகிறோம். ஓ ஓ நானும் வேறு. இவர் வந்து நுவரெலி ஆள். அப்போ எங்கள் வீட்டை வந்து அப்படியே இப்போ சேர்ந்து போகிறோம். என்ன வேண்டு போறியே? சரியாம்மா, பாய், நன்றி. கச்சான் வேணாங்கள் இந்தாவே போ பின்னால் வச்சு சாப்பிட்றல. கொழும்புலேருந்து திரும்ப வந்தால் அப்புறம் இந்த கோயிலுக்கு நாங்கள் திரும்ப வருவோம். இன்னும் ஒரு பிரச்சனை உண்டு. என்னென்னா, நாங்கள் வந்த பைக்கில் வந்து பின்னுக்கு வந்து பிரேக் பிடி வருதில்லை. அது என்னென்னா, பைக் வந்து கழுவி போட்டு சர்வீஸ் ஆயில் அடிச்சு, அந்த ஒரு ஆயில் உண்டு, அதை அடித்து அது கொஞ்சம் அந்த கலர் வந்து கொஞ்சம் திக்காக காட்டும். அது வந்து டிஸ்ஸில் ஓட்டிடுது. அதில் வந்து பிரேக் பிடி வருதில்லை, வழுக்குது. நீங்கள் யாராச்சும் அந்த டிஸ் இருக்கிற பைக் வச்சுருந்தீங்கன்னா, அந்த சர்வீஸ் ஆயில் பட்டால் ஒரு மண்ணெண்ணெய் இருக்கும் தானே, மண்ணெண்ணெயை துணியில் எடுத்து இந்த டிஷ்ஷை வந்து துறைங்கோ, இல்லாட்டி வந்து பிரேக் பிடி விடாது. எங்களுக்கு வந்து விரைக்கு அந்த பிரச்சனை வந்தது. சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும், சில பேருக்கு தெரியாமல் இருக்கும். துறப்பங்க, அதான் பிரச்சனை. ஓ ஐயோ, ஒரு அரை மணி நேரத்துக்கிட்ட இதில் நின்றுருப்போம். நீங்கள் அடுத்த ஸ்டாப் வந்து வவுனியா. இந்த இடத்துல வந்து முருகண்டி பிள்ளையார் கோயிலில் வந்து ஒரு அரை மணி நேரத்துக்கிட்ட இருந்திருப்போம். இன்னும் கொஞ்சம் நேரம் நின்றுருந்தா கோயிலில் வந்து பூசை நடந்தது. பூசை முடிஞ்சோடனே பொங்கலில் கொடுத்துருப்பினோம். அதே மாதிரி சாப்பிட்டு போயிருக்கலாம். நீங்கள் லேட் ஆக மாட்டதால் இப்போ போயிட்டோம். இங்கே வந்து கடை வந்து 24 மணி நேரம் திறந்து தான் இருக்கும். யாழ்ப்பாணத்தில் நைட் கடை மாதிரி தான் இங்கேயும். இங்கே வந்து கடை வந்து எப்போ வேணுமென்னாலும் நீங்கள் வந்தால் இங்கே வந்து சாப்பிட்டு போகலாம். இப்போ யாழ்ப்பாணத்தில் இருந்து கொழும்புக்கு போகிறண்டாலும், கொழும்புல இருந்து இப்போ இங்கே யாழ்ப்பாணம் போகிறண்டா வைங்களேன். இப்போ வேறு வாகனங்கள் நிறைய வந்து இந்த கோயிலில் வந்து நின்று சாமி கும்பிட்டுட்டு அங்கே வந்து சாப்பிட்டு தான் போயிடும். முருகண்டி கச்சான் வந்து நல்ல ஃபேமஸான கச்சான், நல்லா இருக்கும். நிறைய வித்தியாசம் இருக்குது. அங்கே ஒரு அம்மம்மா வந்து அதில் கச்சான் மெத்தவா, அவட்ட வந்து நான் அம்மம்மாட்ட கச்சான் பண்ணிவிட்டு அப்படி அந்த அம்மம்மாட்ட கொஞ்சம் நேரம் கதைச்சினாங்க. அப்போ அம்மா கேட்டவா, நாங்கள் எங்கே போகிறீங்கன்னு கேட்டவா. அப்போ நான் சொன்னேன் கொழும்புக்கு தாண்டு. அப்போ இந்த அம்மா என்ன முடிச்சு இல்லையோடா, நம்ம இது கொஞ்சம் அந்த ஜோசிக்க வலிக்கிட்டா, ஏன்டா அவ்வளோ தூரம் என்னென்னு போவோம்ண்டு. வவுனியாவுக்கு 45 கிலோமீட்டர் இருக்குது இதில் இருந்து. இப்போ நாங்கள் நிற்கிற இடம் வந்து மாங்குளம் டவுனில் தான் நிற்கிறோம். ஆனால் இந்த இடம் வந்து பெரிய ஆக்கள் வந்து நடமாட்டம் இல்லை. இந்த டவுனும் வந்து பெரிய டவுனுன்னு சொல்லல, அது எங்கே இருக்கும், ஒரு சின்ன டவுன் தான். கனகராயங்குளத்தை தாண்டி போகிற வழியில் இதில் பாருங்க, அந்த காட்டு விறகு வந்து வெட்டி அதில் வச்சிருக்கணும். இங்கால வந்து அந்த காட்டில் இருக்கிற வெட்டி இதில் வந்து விற்கிறது கூட. இங்காலி பக்கத்தில் இதில் பாருங்க சோளம் விற்கணும், 40 ரூபாய் ஒரு சோளம். ஓமந்தைக்கு போகிற வழியில் திருப்பவும் ஒரு கைவை போலீஸ் மறைச்சிட்டினா முன்னுக்கு ஒரு அண்ணா நிற்கிறாரு தானே, அந்த அண்ணாண்ட பேரும் பிரதீப் தானா. எப்படி டைமிங்கண்ணா? ஸ்பீட் மீட்டர் இல்லை, ஸ்பீட் மீட்டர் அடிச்சிருந்தா ஏதாவது சொல்லியிருப்பேன் நான் பிடிச்சி. அடே முன்னே போகிற பேரும் பிரதிப்பாண்டா. வவுனியா கிட்ட வந்துட்டோம். வவுனியாவில் கொஞ்சம் நேரம் நின்றுட்டு தான் போகணுமேண்டா. நாங்கள் முருகண்டியிலேருந்து இங்கே வவுனியா வெறும்பறையும் நிற்காம தான் வந்தாங்க. இதில் ஹைவே போலீஸ் மறிச்சதான் நின்றுனாங்க. எல்லாரும் எப்படி நின்றுக்க மாட்டோம், அப்படியே போயிருப்போம். எங்களுக்கு முதல் வந்த இன்னும் ஒரு அண்ணா, அவர் வந்து அரை மணி நேரத்துக்கு முன்னமே நான் அவரை கண்ணான். அதை தாண்டி இதில் கண்ண நேரம் மறைச்சி வச்சிருக்கணும். என்னத்துக்குன்னு தெரியலை, ஓவர் ஸ்பீடாக வந்திருப்பினோன்னு நினைக்கிறேன். அதில் போலீஸ் நிற்கணும் வந்து நான் ஹெல்மெட் இல்லாமல் போகிறேன். இந்த ஓமந்தயம் வந்து ஒரு முக்கியமான இடம் வந்து என்னத்துக்கண்டா, மாடு வந்து குறுக்க போகிறது. இதில் பாருங்க போட் போட்டிருக்கு. இதுக்கெல்லாம் அடிக்கடி குறுக்க போகும் இந்த இடத்தால். டே நடு ரோட்டால் போகிறீங்கள்ட்ட இங்கால போங்கண்ணா சைட்டால். இதில் ஒரு கூட்டமே நடு ரோட்டில் நிற்கிது.
ரோட்டை வேண்டிட்டீங்களோ விலைக்கு. தாண்டி குளத்தை தாண்டி இங்கால பவுனியாவுக்கு நாங்கள் வந்துட்டோம். இப்போ தான் வந்து வெயில் வந்து அடிக்க வலிக்கிறது மேலே இருந்துக்கல. நாங்கள் பவுனியாவுக்கு வர்றதுக்கு முதலெல்லாம் வெயிலே இல்லை. இங்கே வந்தோன்னா கொஞ்சம் வெயில் அடிக்க வலிக்கிறது. ட்ராஃபிக்கை பாருங்க. இந்த இடத்துல வந்து எங்கே பார்த்தாலும் போலீஸ் தான். பூனாவுன்ற ஒரு ஊரில் இருந்து தாண்டி போய் கொண்டிருக்கிறோம். அதில் ஒரு விகாரை ஒன்று இருக்குது பாருங்க. ஒரு மேலே குன்றுக்கு மேலே அந்த விகாரை இருக்குது. அந்த விகாரைக்கு போய் வருவோம், பார்த்துட்டு வருவோம் மேலே அந்த இடத்த. இதில் பைக்கை விட்டு நடந்து போகணுண்டா. ஐயோ கையெல்லாம் நோவுதுவோ. இந்த இடத்தின் பேர் வந்து பூனாவை. பேரே வித்தியாசமாக இருக்கேண்ணா. இதில் வேறவங்க நிறைய கடைகள்லாம் இருக்குது. சோழன் எல்லாம் விற்கிறோம். கச்சான்னு வந்து ஒரு பேக்கருக்கு வச்சு விற்கிறோம். பைக் எங்கே விட்டுட்டு எதுக்கால போகணும்னு தெரியலையே. இதுக்கு விடலாம் நினைக்கிறேண்ணே. இந்த இடத்துல நிற்கிற எல்லாரும் சிங்களாக்கள் தானேண்ணா. அப்படியே இதுக்கால போய் அப்படியே அங்கே போகணும். மேலே ஒரு குன்றுக்கு மேலே தான் அந்த விகாரை கட்டியிருக்கணும். பார்த்து கொண்டு வருவோம். கொழம்புக்கு போகிற வழியில் இந்த ரோட் சைட்லேயே ஒரு மேலே குன்று ஒன்று இருந்தது. அதுக்கு மேலே வந்து விகாரை கட்டியிருக்கணும். அது வந்து நல்ல வடிவாக இருந்தது. இந்த இடத்தின் பேர் வந்து இசன் வெசகல்ண்டு அந்த ஐயா வந்து சொன்னவர். இது வந்து மதவாச்சி ரெண்டு சொன்னவர். எனக்கு சரியாக தெரியாது. வாங்க அப்படியே மேலே போய் அந்த விகாரையை பார்ப்போம் எப்படி இருக்குண்டு. இன்னே தான் நான் முதல் தடவையாக அந்த இடத்துக்கு வரேன். சுற்றி வர அப்படி அந்த இடத்த பாருங்க. அங்காலையில் மேலே குன்றுகள் எல்லாம் தெரியுது. அதில் நல்ல உயரமான மேலே தெரியுது. அதே மாதிரி இஞ்சாலையெல்லாம் நிறைய இடம் இருக்குது. அப்படியே நான் வந்த ரோட்டை பாருங்க. ரோட் பார்த்தீங்கன்னா தெரியும், ஃபுல்லாக காடு தான். இது வந்து காட்டு வழி பாதை தானே. அதால் வந்து மேலேண்டு பார்க்க அந்த ஃபுல்லாக மரங்கள்லாம் தெரியுது. அப்படி நாங்கள் இந்த இடத்துல தான் நாங்கள் வந்துடுறாங்க. அதே மாதிரி இந்த இடத்துல வந்து ஒரு சின்ன குன்றில் வந்து தண்ணி தேங்கி நிற்குது பாருங்க. அது வந்து ஒரு சீமெந்து இது கூட ஒரு அணைக்கட்டு மாதிரி கட்டி வச்சிருக்கணும். ஆள் நுனி போய் விழுந்து விட்டுறாத, வழுக்காதே. அதில் ஒரு குளம் ஒன்று இருக்கு பாருங்க. படிக்கட்டு பாதை அது அங்கால இருக்கு. நீ எதுக்கால கூட்டின்னு வர பாதி. அதில் ஒரு ரோட் ஒன்று போகுது பாருங்க. அது இங்கால வந்து கிராமத்துக்கு போகிற ஒரு ரோட் ஒன்று போகுது. விகாரைக்கு மேலே நாங்கள் நிற்கிறோம். மேலே வந்து இது வந்து குன்று வடிவில் இதுக்கு மேலே தான் இந்த விகாரை வந்து அமைச்சிருக்கிறோம். நல்லா இருக்குது. நீங்கள் இப்போ கொழும்பு நோக்கி போகிறதா இருந்தால் இந்த ரோட் சைட்லேயே இருக்கிற இந்த விகாரையை பார்த்துட்டு போங்க. இந்த இடமே நல்லா இருக்குது. அங்கால வந்து அப்படியே பாருங்கள் எப்படி இருக்குங்க. நான் போன முறை அதுக்கு முதல் முறை பைக்கில் ட்ரிப் இருக்க இந்த இடத்த பார்த்துணுங்கண்ணா. அப்போ இந்த இடத்துக்கு போய் முன்னேச்சது. அப்போ டைம் கிடைக்கல. இப்போ வந்து நேரம் கிடைச்சிருக்கு. அதால் இந்த இடத்த பார்த்து நிற்கிறோம். அப்படியே நாங்கள் இந்த இடத்த பார்த்துட்டு அப்படியே நாங்கள் போயிடுவோம் திரும்ப. அங்கால நுனி போனால் விழுந்துருவேன். எந்த பக்கம் பார்த்தாலும் ஒரே மாதிரி தான் இருக்கட்டும். பெரிய சிங்கள மக்கள் தான் இந்த இடத்துக்கு வரணும். தமிழ்நாட்டில் இல்லை, நாங்கள் 2 பேர் தானே. டேய் போன பார்த்து என்னடா செய்கிறான்? இப்போ நான் நிற்கிற இடம் வந்து மதவாஜியை முன்னே தான் நிற்கிறோம். அந்த விகாரை இருக்குது தானே, அதுதான் நிற்கிறோம். என்ன பிரச்சனைன்னா இப்போ மெப்பில் போட்டு பார்த்துனாங்க மொத்தம் 3 ரூட் காட்டுது. அதில் வந்து தம்பில் போயிட்டும் போகலாம். அடுத்து புத்தள ரோட் என்ன 3 இருக்குது, அன்றாதபுரம் அதாலேயும் போகலாம். நாங்கள் இப்போ பார்த்து நிற்கிறோம் எதுக்கால போகலான்னு. கொஞ்சம் டிஸ்டன்ஸ் தான் கூடுது. ஒரு 10 கிலோமீட்டர் 4 கிலோமீட்டர் அப்படிக்கிட்ட கொஞ்சம் வித்தியாசப்படுது. என்ன செய்யலாம், எதால் போவோம்? எந்த ரோட் போகாமல் இருக்கணும்டா. தம்புல ரோட் வந்து நாங்கள் கண்டிக்கு வரைக்காதால தான் வந்தது.
அனுராதபுரம் அது போய் அப்படி கழுகமுவ கெலகமுவ மாகோ அப்படியே நிகம்பு அங்கால கொழும்பு. இது வந்து எத்தனை என்ன இந்த இடத்துலேருந்து 5 ஹவர் காட்டுது, 237 கிலோமீட்டர். 4 மணிக்கு தான் போய் சேருவோம்மா. எப்படி 6-7 மணி ஆகும். 8 மணி தான் போவோம். என்ன ரம்பாவன்ற ஒரு ஊருக்கு வந்துட்டோம். இப்போ முன்னுக்கு வந்து பைக் ஓடுறது வந்து இப்போ விவேக், பின்னுக்கு வந்து நான் வந்து இருக்கிறேன். என்னதுக்குண்டா வீட்டில் இருந்து வவுனியா தாண்டி நான் தான் ஓடிக்கணும் வந்தது. அதால் சரி அப்படி மாறி ஓட முடிட்டு இப்போ விவேக் ஓடி கொண்டிருக்கிறான். இப்போ இதிலேருந்து பார்த்தீங்கன்னா தெரியும், மிகுந்தலைக்கு 10 கிலோமீட்டர், அனுராதபுரம் 15 கிலோமீட்டர். நேராக போய் போகலாம். நேராகவே போவோம். ஓ அனுராதபுரம் இந்த பக்கத்தால் அனுராதபுரம் போய் போவோமே. அனுராதபுரம் போய் போவோம். அப்போ இதிலேருந்து இஞ்சாலை பக்கம் திரும்பணும், வலது பக்கம். ரம்பாவை டவுனை பாருங்க இப்படி இருக்குண்டு. டவுன் நல்ல க்ரௌடாக தான் இருக்குது. விட்றா பஸ்ஸடா. இந்த இடம் நம்ம இதுக்கால வெறவும் இல்லை. அப்படியே போய் பார்ப்போம் இங்கால வந்து எந்த ஊருக்கு போகுதுன்னு பார்ப்போம். அனுராதபுரத்துக்கு நாங்கள் வந்துட்டோம். அதில் பார்த்தீங்கன்னா அனுராதபுரம் போட் இருந்தது. என்ன வெயில் சாமி, இங்கே வந்து அப்படி வெயிலாக இருக்குது. வெயிலேருந்து அப்படியே மேலேருந்து அப்படியே கண்ணு போகுது. ஆனால் இங்கே ஒரு வாகனங்களில் ஸ்பீட்டை கொஞ்சம் பார்க்க தான் கொஞ்சம் பயமாக இருக்குது. இங்கே கடையில் பாருங்க, கடையில் பேரெல்லாம் சிங்களத்தில் தான் எழுதியிருக்கு, பெரும்பாலும் தமிழில் எழுதியிருக்க மாட்டாங்க. இங்கே போகிற பாதையில் இங்கே ஒரு பாலம் உண்டு, அதால் ஒரு ஆறுண்டு ஓடுது. அப்படியே நேராக தான் போகணும். பாதை தெரியாமல் ஒரு குச்சி பாதை காலையெல்லாம் போய் இப்போ சரியான பாதைக்கு வந்துட்டு நேராக போனால் புத்தளம் 76 கிலோமீட்டர். நாங்கள் போகிற பாதை இப்போ சரி தான். பெரும்பாலும் ஒரு மெப் பார்க்குறதுக்காண்டே ஒரு ஃபோன் பண்ணி வைக்கணும் போல். பாதை தெரியாமல் நாங்கள் போடுற பாடு ஐயோ. அப்படியே நாங்கள் நேராக போகணும். நேராக இது வந்து யாழ்ப்பாணம் சந்தையை போகிற ரோட். தலாவை கெக்கிராவை எதுக்கால போகிறது? கெக்கிராவை இந்த பக்கம் குருநெலுக்கு நேராக போகிறதாம். நாங்கள் எந்த பாதையால் போகணும்? 2 பாதையாலையும் போகலாம். இது கிட்டன்னு தெரியலை, பார்க்கணும். இதில் தான் இங்கே இடத்தை பார்த்துட்டு போவோம். இதால் போகணும் மட்டும் தெரியாது. சரியா, இதிலேருந்து நேராக தான் போகணும். மேப் வந்து நேராக தான் போகணும்னு சொல்லியிருக்கு. பாதை வந்து சரிதான், நாங்கள் போகிற பாதை. இந்த இடத்தின் பேர் வந்து தலாவை ரோட் தான் போட்டிருக்கு. அதில் இது வந்து ஃபுல்லாக சிங்கிள் ஏரியா தான். தமிழாக்கள் இருப்பினும் அவ்வளோ இல்லை. கடைக்குள்ளே அந்த செத்தன்மலை ஆயத்தி ஒன்றிக்கணும். அப்படி ஒரு லைனுக்கு அந்த கடை தான் இருக்குது. இதில் வேறு முன்னூறு கருவாடெல்லாம் வச்சு விற்கணும். அனுராதபுரம் நகரத்துக்கு நாங்கள் வந்துட்டோம். சரியாக 12 மணிக்கு மேலே ஆகிட்டு. இப்போ இதிலேருந்து குருநாகலுக்கு என்ன 90 கிலோமீட்டர் நேராக தான் போகணும். அப்படியே நாங்கள் சாப்பிடுவோம். கொழம்புக்கு போகிற வழியில் தலா வேண்ட ஊர் இருக்குது தானே, அதை தாண்டி நாங்கள் வந்தோம். நாங்கள் வெற வழியில் வந்து இந்த ஹைவே ரோட்டுக்கு இங்கால வந்து ஒரு நீள ஒரு லைனுக்கு ஒரு கடை ஒன்று இருந்தது. அதில் வந்து இளநீ எல்லாம் வச்சு வித்துனது. அப்போ நாங்கள் இப்போ வந்து டைம் வந்து சரியாக ஒரு மணிக்கிட்ட ஆகுது. இன்னும் சாப்பிடல வேண்டிட்டு இந்த வெற இடத்துல இங்கால வந்து சைட் பண்ணிவிட்டு அப்படியே நாங்கள் இருக்கிறோம் பாருங்க. இதில் இங்கால வந்து விவேக் இருக்க ஆளையும் கதைக்கிறாரு இல்லை. அப்படி வெயில் ஆள் பின்னுக்கு இருந்தது தானே, பின்னுக்கு இருந்தால் கொஞ்சம் கஷ்டமாக போயிட்டு அப்போ சரின்னுட்டு நாங்கள் அப்படியே இங்கால வந்து இருந்து என்ன சாப்பிட்னாங்கன்னா, வீட்டில் இருந்து அம்மா வந்து புட்டு செஞ்சு தந்துவா. யாழ்ப்பாணத்தில் இருக்கிறாங்களே தெரியும் புட்டு நேர்மை வந்து. அதால் வந்து
இன்றைக்கு வந்து மத்தியானம் புட்டு தான் சாப்பிட்னாங்க. ஒரு 5 மணி அப்படி நாங்கள் வீட்டை சாப்பிட்னாங்க. இப்போ ஒரு 1 மணி அப்படி சாப்பிட்டு மற்றது எங்களோட 2 பார்ட்னர் ஜாயின் ஆகிருக்கணும். இங்கால வரோம் 3 பேர் வந்து நீங்கள் இவையிலும் வந்து சாப்பிட்டு நல்ல எண்ணித்திரோலினா நாங்கள் வந்து இதில் ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலே இதிலே இருக்கிறோம். பின்னுக்கு பாருங்கள் அப்படியே வயல்வெளி எப்படி இருக்குன்னு. அப்படியே பின்னுக்கு வந்து வயல்வெளி தான். கல்கமுவை டவுனை தாண்டி வெற வழியில் இந்த ரோட். இதில் வந்து ஒரு போட் ரன் இருந்தேன். என்னென்னா இதால் வந்து யானை வந்து கடந்து செல்கிற பாதையாக. இதுக்காலையெல்லாம் யானை வந்து போகிறதால அதில் அந்த கரண்ட் வேலியெல்லாம் அடைஞ்சிருக்கீங்க விங்காளி பக்கம். அதுவும் அந்த போட் வந்து ஒரு 4-5 இடத்த போட்டிருந்த வேல். இரவு நேரத்தில் இந்த ரோட்டால் வர்றாக்கள் கவனமாவாங்க. வாகனம் எல்லாம் சும்மா அப்படி வேகத்தில் தான் போகுது. போகிற வழியில் இந்த இடத்த பாருங்க அப்படின்னு ஃபுல்லாக மரம் தான். ரோட்டில் வந்து வெயிலே படையில கொஞ்சம் கொஞ்சம் இடத்துல தான் படுது. அப்படி அந்த மரத்தின குளிருக்கு இந்த இடத்தால் போக நல்லா இருக்குப்பா. வா வேறு லெவல். மாகோ இதிலிருந்து 3 கிலோமீட்டர் இடது பக்கம் திரும்ப வேண்டும். இதில் ஒரு கொஞ்சம் 4 ரோடு வந்து பிரியுது, 3 ரோடு பிரியுது. மேப்பில் பார்த்தோன்னா ஒரு பக்கம் திரும்பணும். எந்த இடம் நேராவோ? இதாலேயும் ஒரு ரோடு ஒன்று போகுதுரா. பார்ப்போமே, பார்த்துட்டு போவோம் தானே. அதில் மரம் இருக்குது. மரத்தை தேடி நாங்கள் அலையிறோம். ஏன்னா அப்படி வெயில். அனுராதபுரம் ரோட்டில் படேனியாண்ட ஒரு ஊரில் தான் நிற்கிறோம். குருநாளுக்கு இதிலேருந்து 25 கிலோமீட்டர், புத்தளத்துக்கு இஞ்சாலி பக்கம் 62 கிலோமீட்டர். இப்போ நான் எதுக்கால போகணும்? இந்த பக்கமா? ஐயோ, அதில் பாருங்க ஒரு விகாரை உண்டு கட்டியிருக்கணும். பழைய வீடு மாதிரி இருக்குது. நல்ல பழைய இடம் உண்டு. ஃபுல்லாக எங்கால இந்த ரோட் வந்து பெரும்பாலும் நேர் ரோட்டாக தான் போகுது. அதால் வந்து நிறைய இடத்துல வந்து டிராஃபிக் போலீஸ் வந்து இதில் நிற்கிறது கூட எங்காலையெல்லாம். பின்னுக்கு வந்த ஃப்ரெண்ட் படியேனும் சத்தத்தையே காணையில் அமைதியாகவே வரான். நாளைக்கு என்ன நடந்ததுன்னு தெரியா. எப்படியும் பின்னேறம் ஒரு 6 மணிக்குள்ளே போயிடுவோம். நான் வெற இடத்துல இதே மாதிரி இடங்கள் நிறைய இருந்தது. வெற வழியிலே இப்படி தான் இங்கால வயல், இப்படி நடுவுக்கு மரம் இருக்குது. அப்படியே ஒரு ரோட் போகிற மாதிரி தான் வெற இடங்களில் நிறைய இடம் இருந்தேன். போகிற வழியில் அந்த வீட்டை பாருங்க எப்படி இருக்குண்ணா. வயல்வெளியில் அந்த வீடு கட்டியிருக்கிறோம். நல்ல வடிவாக இருக்குது. மாடி வீடு உண்டு. ஃபுல்லாக வயல்வெளியாக தான் போகுது. இதே ஒரு ஃபஸ்ட் டைம் தான் இந்த ரோட்டால் நான் வரேன். எனக்கு இந்த இடங்கள் சரியாக தெரியாது. அப்படியே போகிற வழியில் இந்த இடங்களில் வேறு ஏதாவது கண்ணுக்கு நல்லதாக தென்பட்டால் உங்கள் வீடியோவில் நான் காட்டுறேன். மறுபடி அப்படியே இந்த ரோட்டாலேயே போய் கணிக்கிறேன். ஆனால் போலீஸ் என்ன பார்க்க மாட்டீங்க. எங்கே பார்த்தாலும் போலீஸாக தான் இருக்குது. அதில் வெற வழியில் அப்போதே 2 படியல். ஹெல்மெட்டும் இல்லை. சரி, ஹெல்மெட் இல்லாட்டியும் பிரச்சனை இல்லை. பின்னுக்கு பைக் ஓடிக்கொண்டு போய்க்க பின்னுக்கு திரும்பி பார்த்து திருப்பவும் மட்டும் இல்லை. அப்படியே போன பாட்டுக்கு அப்படியே பின்னுக்கு பார்க்காம திருப்பிட்டாங்க. கொஞ்சமாக நாங்கள் அடிச்சிருப்போம் அவங்களுக்கு. இப்படியெல்லாம் நடக்குன்னு நீங்கள் கொஞ்சம் கவனமாக போங்க. வெயில் இப்படியே அந்த டிரெக்டாக அப்படியே அடிக்குதுங்க கண்ணுக்கு. அதால் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது பைக்கோட. சிலாவத்தில் இருக்கிற முன்னேஸ்வரர் கோயிலுக்கு நாங்கள் வந்திருக்கோம். கோவிலை பாருவோம் எப்படி இருக்குது. இங்கே வந்து வேலையெல்லாம் செஞ்சு கொண்டிருக்கிறோம். அந்த மணிக்கூட்டு கோபுரத்தை பாருங்க. இப்போ வந்து கட்டி கொண்டிருக்கணும். இங்கே பூசையெல்லாம் முடிஞ்சது. உள்ளே போய் பார்க்கலாமா? உள்ளே வந்து வீடியோ எடுக்கலாது. இலங்கையில் மிக முக்கியமான கோயில்னு சொல்லலாம். இப்போ நான் நிற்கிற இடம் வந்து சிலாவத்தில் முன்னேஸ்வரம் ஆலயத்தில் தான் நிற்கிறேன். பக்கத்தில் கோயில் இருக்குது. உள்ளுக்கு நாங்கள் போய் வந்துட்டோம். ஒரு அரை மணி நேரத்துக்கிட்ட இங்கே கோயிலே நின்றது. உள்ளுக்கு வந்து பெரும்பாலும் வீடியோ எடுக்கலாது. இந்த கோயிலில் வந்து முக்கியமாக தமிழாக்களோட பெரிய சிங்களாக்கள்லாம் போயினோம். நானும் 2 பேர் தான் தமிழாக்கள் உள்ளுக்கு போய் வந்தது. ஆனால் எல்லா மதத்துலேயும் வந்து இந்த கோயிலுக்கு வந்து போய் வெறியினோம். நான் பார்த்ததில்ல. நிறைய பேர் அப்படி தான் போய் வந்தது. அடுத்து இந்த கோயிலுக்குள்ளுக்கே ஒரு அக்கா வேலை செய்கிற அக்கா, அந்த கோயிலுக்கு ஒப்பீஸில் வேலை செய்கிற அக்கா. அப்போ அந்த அக்கா வந்து தமிழ் தான். அப்போ அந்த அக்காவோட கைஜ் ஒன்று இருந்தது.
அப்போ இந்தாக்கா எங்கே போகிறீங்கன்னா கொழும்புக்குன்னு சொன்னேன். அப்போ போவேக பழம் தாருன்னு சாப்பிட்டு போகணும். ஒரு ஆப்பிள் வாழைப்பழம் எல்லாம் தந்துருக்காங்க. நல்ல மாதிரி அந்த அக்காவோட கழிச்சிட்டு அப்படியே நாங்கள் போகிறோம். வாங்க அப்படியே போகிற வழியில் என்னெல்லாம் இருக்குன்னு பார்ப்போம். அடுத்தது கொழும்புல வந்து இப்போ நல்ல ட்ராஃபிக்கா, அங்கேயும் என்ன நடக்குதுன்னு தெரியல, பார்ப்போம். சிலாவ முன்னேஸ்வர ஆலயத்தில் இருந்து அப்படியே நாங்கள் போகிறோம். 4:30 கிட்ட ஆகுது. கடைக்கு முன்னுக்கும் ஒரு கோவில் இருக்குது. அடுத்த இங்கால வந்து கோயிலுக்கு தேவையான சாமான் பண்ணுற கடையெல்லாம் இருக்குது. இங்கால நல்ல ஒரு கோவில் மாதிரி தான் கிட்டத்தட்ட. அப்படி அந்த கோயில் ரோட் சைட்டோடய அந்த கோயில் இருக்குது. சிலாவம் முன்னேஸ்வரா கோயிலேருந்து போகிற வழியில் தான் 5வது தரம் போலீஸ் மறைச்சிட்டினா. எங்கள்கிட்ட டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் இருக்கிறதால பிரச்சனை இல்லை. எங்கேருந்து வரீங்கன்னு கேட்டுச்சுன்னா எல்லோரும் கேட்குற அதே கேள்வி தான். எங்கேருந்து வரீங்க, எங்கே போகிறீங்க, என்ன வேலை, அதெல்லாம் கேட்டுட்டு இப்போ இந்த விட்டுட்டேன். கிறிஸ்மஸுக்கு தானே இப்போ இந்த இப்படி கூட்டமாக இருக்கேண்ணா. கொழும்பு கிட்ட வந்துட்டோம். இப்போவே வந்து ட்ராஃபிக்கை பாருங்க எப்படி இருக்கண்டு. இனி இந்த ட்ராஃபிக்கெல்லாம் தாண்டி தான் போக வேண்டி வர போகுது. இங்கால ஒரு விகாரம் ஒன்று இருக்குது. விகாரம் இல்லை, இங்கால ஒரு தேவாலயம் ஒன்று இருக்குது. இப்போ நாங்கள் நிற்கிற இடம் வந்து வெண்ணப்பூவன்ட்டு இருக்குது. இப்போ இந்த வெண்ணப்பூவை நகரத்தில் தான் நிற்கிறோம். இங்காலெல்லாம் கிறிஸ்மஸுக்கு நிறைய சாமான்லாம் விற்கணும், வெடியெல்லாம் விற்கணும். ட்ராஃபிக்கை பாருங்க. நீர்கொழும்புக்கு போகிறதுக்கு முன்னுக்கு ஒரு 7 கிலோமீட்டர் முன்னுக்கு ஒரு பாலம் ஒன்று போகுது பாருங்க எப்படி இருக்குண்டு. பெரிய பாலம் உண்டு. அங்கே வந்து ஆறுண்டு ஓடுது. நல்ல பாலம் வடிவாக இருக்குது. இப்போ இந்த பாலத்தை தாண்டி தான் போய் கொண்டிருக்கோம். நீர்கொழும்புக்கு இன்னும் ஒரு 6 கிலோமீட்டர் மட்டும்தான் இருக்குது. இங்கால வந்து பாருங்க, இனி எல்லா இடத்துலையும் வந்து இங்கே வந்து போலீஸ் வந்து நிற்கணும் வேண்டாம். இது வந்து ட்ராஃபிக் கூடி நடமாட்டதால் எனக்கு கொழும்பு போகவே இல்லை. அதுக்கு முன்னே ட்ராஃபிக்கை பாருங்க இவ்வளோ உண்டு. ஐயோ இவ்வளோ ட்ராஃபிக்கா. இப்படி ஓடிக்கொண்டே போனால் ஓடிக்கொண்டு போயிடலாம். ட்ராஃபிக்கில் நின்றுட்டு போனால் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அவ்வளோ டிராஃபிக், பயங்கர டிராஃபிக். இதுக்கு ஓடுறதுண்டா ஒரு அரை மணி தேலத்தில் போகிற இடத்துக்கு 1 மணி தேலம் பிடிக்க வேண்டாம். அப்படி டிராஃபிக்காக இருக்குது. 6 மணிக்கு வலிக்கிட்டு பின்னேரம் 6 மணி அப்படி கொழும்புக்கு நாங்கள் வந்துட்டோம். இதில் பாருங்க, கொழும்புக்கு வந்துட்டோம். இதில் போட் போட்டிருக்கு பாருங்க. ரைட், கொழும்பு உங்களுடைய அன்புடன் வரவேற்கிறது. இங்கே கொழும்புல ட்ராஃபிக்கை பாருங்க இப்படி இருக்குண்டு. கடவுளே, போகலாது போல. அப்படியே சைக்கிள்ண்டா இந்த இடத்துக்கால இப்போ போயிருக்கலாம். இது எந்த இடம்டா? வெளிசார கிடக்கடா. வெளிசார தானே? வெளிசார அதானே. அடே இப்படி டிராஃபிக்காக இருக்கடா. ஐயோ, வெளிசரை என்ற இடத்துல தான் நிற்கிறோம். இங்கே கையை போட்டுருக்கா பார்த்துருப்பீங்க. நேற்று நான் யாழ்ப்பாணத்துலேருந்து கொழும்பு நோக்கி பயணம் செஞ்சு நானும் விவேகம் வந்திருப்போம். என்ன பிரச்சனைன்னா, நேற்று வெற வழியில் கோபுரோவில் பேட்டரியில் வந்து சார்ஜ் போயிட்டு நான் வந்து கடைசியாக வந்து ட்ராஃபிக்கில் மாட்டப்பட்டது. கொழும்பில் ஒரு 7:30 அப்படி அந்த டைம் மாட்டப்பட்டது. வெளியில் இங்கே போயிடலாம் போயிட்டு அப்படி ரோட் சரின்னுட்டு அந்த இடத்த தாண்டி அப்படி நாங்கள் எங்கள் அண்ணா இருக்கிற வீட்டு ரூமுக்கு போனாங்க. அங்கே போயிட்டு இரவுக்கு வந்து அங்கே தான் தங்கினது எங்கள் அண்ணாக்களோட. பின் தங்கிட்டு இப்போ இன்றைக்கு வந்து விவேக் சொந்தக்காரர்களோட வந்து நிற்கிறோம். நேற்று வந்து அங்கே அண்ணாக்கள்லாம் சாப்பாடெல்லாம் வந்து அங்கே எல்லாம் சாப்பிட்டு வந்து அங்கேருந்து விடியப்புறம் வெளிக்கிட்டு வந்தது. வீடியோ எடுக்கலாம்னு பார்த்தது. நேற்று இரவு எண்டிங் வீடியோ எடுக்க பார்த்தது டைம் காணா போடுது. அங்கே போயிட்டு நாங்கள் சாப்பிட்டு தூங்குறதுக்கு ஒரு
10 மணி 11 மணி ஆயிட்டு கூட 12 மணி வரும் இரவு 12 மணி ஆகிட்டு யாழ்ப்பாணத்துலேருந்து கொழும்பு வந்த அனுபவம் இப்படி இருந்தேன்னா நல்லா தான் இருந்தது. மாறி மாறி பைக் ஓடி வந்தால் உங்கள் கஷ்டம் கொஞ்சம் தெரியலை. வீடியோ பார்த்துட்டு சில பேர் கேட்பீங்க, உங்களுக்கு என்னடா ட்ராவல் பண்ணுறீங்க நல்ல சந்தோஷமாக இருப்பீங்கன்னு. அப்படி இல்லை, அந்த இடத்துல இருந்து பார்த்தா தான் தெரியும். கஷ்டத்தோடு சேர்ந்து கொஞ்சம் சந்தோஷம் இருக்குது. அதுக்காண்டி தான் நாங்கள் ட்ராவல் பண்ணுறோம். கொழும்புக்கு நாங்கள் என்னத்துக்கு வந்து நாங்கள் கிறிஸ்மஸ் கொண்டாட்டம் வந்து இப்படி நடக்குதுன்னு சொல்லி பார்க்க வந்திருக்கோம். ஏன்னா இங்கே வந்து நல்ல கிராண்டாக நடக்கும். அதால் வந்து கொழும்புக்கு நாங்கள் வந்திருக்கோம். இனி வேறு வீடியோ வந்து கொழும்புலையும் அடுத்து வந்து வேறு இடங்களெல்லாம் போக பிளான் பண்ணியிருக்கோம். நானும் விவேகம் பக்கத்தில் விவேக் நிற்கிறார். நேற்று பைக் ஒன்று என்ன மாதிரி இருந்தது? மணியாக இருந்துச்சு, வந்ததே தெரியல, மாறி மாறி வந்தோம். ஆள் வந்து நேற்று தான் வந்து யாழ்ப்பாணத்துலேருந்து கொழும்புக்கு தொலைதூரம் அதுவும் என்னோட வந்திருக்கார். எப்படி இருந்தது? 2 பேரும் தனித்தனியாக தான் பைக்கில் வருவோம். இந்த முறை தான் 2 பேரும் மட்டும் தனியாக ஒரே பைக்கில் செட் ஆகி வந்தது. ட்ராவலுங்கிறது ஒரு போதை மைக்கு தான், எல்லாத்துக்கும் இருக்க மைக்கு. ட்ராவல் எங்களுக்கு ஒரு போதை. 2 பேரும் வேறு லெவல். நீங்களும் பயணம் செய்யுங்க. மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.